ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் தரப்புலேருந்து வேறு லெவல் அப்டேட்டை நம்ம யூடியூப் ஸ்டூடியோவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டால் யூடியூப் கிரியேட்டருக்கு பார்த்திங்கன்னா வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கும் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, ஓகே, நிறையா யூடியூப் பிகினர், அதாவது புதுசாக யூடியூப்குள்ளே வரவங்களுக்கு இந்த அப்டேட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த அப்டேட் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க, சரி இந்த அப்டேட்டால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த யூடியூப் பிகினருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் அந்த வேறு லெவலில் நான் அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அது என்ன அப்டேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. பட் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை எடுத்து மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் யாருமே வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். சரி, ஓகே, அதுனா அப்டேட்டுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? வீடியோ தேவை. அந்த வீடியோவோட எப்படி மேக் பண்ணுறது, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி கேமராவில் வீடியோ எடுத்து மேக் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடிட் பண்ணுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொடுத்துருக்க அப்டேட்டு வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களோட அதாவது வீடியோவுக்கு தேவையான தம்ப்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தேடி ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாகவும் நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு தேவையான கண்டென்ட்லாம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் வெளியே போக தேவையில்லை. இது எல்லாத்தையும் ஒரே அப்டேட்டாக நம்ம யூடியூப் கிரியேட்டருக்கு யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் கிடையாது, யூடியூப் ஸ்டூடியோவில் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் கொடுத்துருக்காங்களா இல்லை பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற க்ரோம் பேஜில் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி ஃபுல்லாக எனக்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ அந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வர விஷயங்களை நீங்களே கற்றுக்குவீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அது என்ன அப்டேட்டுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டை க்ரோமில் லாகின் பண்ணி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ரோமை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்து சர்ச் பாலில் www.studioyoutube.com சொல்லி நான் சர்ச் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களோட அக்கௌண்ட் ஓன் அக்கௌண்ட்டுக்குள்ளே நிறையா செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே டெஸ்க்டாப் மோட எனேபிள் கொடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டு. அதில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், நம்மளோட யூடியூப் சேனலை எப்படி பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அனலிஸ்டிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் கொடுக்குறேன். அதுக்கு மேலே இந்த வீடியோவோட டீட்டெயிலாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஷார்ட்ஸில் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வீடியோ எவ்வளோ லென்த் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயிலாம் காமிப்பாங்களே. அதில் கண்டென்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் ரெண்டாவதாக இருக்கும், அது நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதாவது முதல்ல வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் முதலியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் எந்த மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்க, ப்ளஸ் யூடியூப்பில் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணுற ஒரு ஐடியா, ப்ளஸ் வீடியோட டைட்டிலோ ப்ளஸ் வீடியோட கண்டென்ட்டோ நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்போ என் சைடில் என்னோடய ஆடியன்ஸ்
எதை தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் கைடு ரெக்கவரி டெலிட் ஜிமெயில் அக்கௌண்ட் இன் 2024. இது வந்துட்டு வெரி ஹை இன்ட்ரெஸ்டடு. நல்லா பார்த்துங்க, வெரி ஹை இன்ட்ரெஸ்டடு, ரொம்ப அதிகமாக வந்துட்டு தேடப்படுறது. இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரெண்டாவதாக ஒன்று தேடுறாங்க, கூகுள் பே ஆட்டோ பேமெண்ட் கண்ட்ரோல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுத்து ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இதை தேடுறாங்க. பட் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ இன்ட்ரெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ரெக்கவரி டபுள் ஷூட்டிங் காமன் இஷ்யூஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை இன்ட்ரெஸ்டடு. அதாவது அதிகமாக இந்த வீடியோலாம் தேடப்படுறாங்க. இதில் வர சஜெக்ஷன் வீடியோவை அது லோவாக இருந்தாலும் இல்லை ஹையாக இருந்தாலும் நீங்கள் அதாவது வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதால ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுக்காக தான் இவங்க தனியாக ஒரு ஏஐ ஆப்ஷனை மூலிமா உங்களோட ஆடியன்ஸ் என்ன தேடுறாங்க அப்படின்றத நம்ம யூடியூப் ஸ்டூடியோவிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக காமிச்சிடுறாங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணுற ஐடியா கிடைக்கும். அதாவது உங்களோட மைண்டு எம்டியாக இருக்கிறப்போ இதை பேஸ் பண்ணி உங்களால் ஒரு வீடியோவை மேக் பண்ண முடியும். ப்ளஸ் இப்படியே நல்லா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் டிப்ஸ் அண்டு கிரியேட்டிவ் ஐடியாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும், ஹவு டு யூடியூப் 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஐடியா இன் தமிழ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹவு டு யூடியூப் 1000 சப்ஸ்கிரைப் கம்ப்ளீட் ஐடியா இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் சர்ச் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள், இப்போ கிரியேட்டிவ் ஐடியாஸ் அதை நான் கிளிக் கொடுத்தேன்னா இதுவே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 5 வீடியோவுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சைடில் இருந்துட்டு சஜெக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தேன்னா அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷனை நம்ம வந்துட்டு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலிமா எடுக்கிற விஷயங்கள், தேர்ட் பார்ட்டி ஆப் மூலிமா எடுக்கிற விஷயங்களை அவங்களோட ஓன் யூடியூப்லேயே இந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நல்லா பாருங்கள், அவுட்லைனுன்ற ஆப்ஷனை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ண போகிறோம், இந்த 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. கீழே பாருங்கள், நமக்கு தேவையான வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டைட்டில், அந்த வீடியோவோட தலைப்பு டைட்டிலை இவங்களே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த டைட்டிலில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால் உங்களோட ஆடியன்ஸை சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். ப்ளஸ் இதால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாலுமே நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்துட்டு எக்ஸாம்பிள் அதாவது தமிழ்லைன்லாம் வந்துட்டு வீடியோவுக்கு தமிழ்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்றும் தமிழ்லைன் தேவைப்படுச்சுன்னா ஷோ மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்துட்டு என்னென்ன தமிழ்லைன் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் மோர் ஆப்ஷனில் வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ மோர் டைட்டில், அதை வந்துட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்துட்டு என்னென்ன டைட்டில் கொடுக்குறாங்களோ அந்த டீட்டெயில் வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் ஷோ மோர்னு இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணுற தமிழ்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் இருந்துட்டு இவங்களே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் வந்துட்டு லெட்டிஸ், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஐடியாஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் இருந்துட்டு அவங்க சைடில் நமக்காக ஒரு கிரியேட்டருக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியுமோ, வீடியோவுக்கு தேவையான ஐடியாவெலாம் கொடுக்க முடியுமோ அவங்கள ஒரு அருமையான ஒரு கிரியேட்டருக்கு தேவையான சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களோட வீடியோ மேக் பண்ணுற சில ஐடியாஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை மேக் பண்ண பாருங்கள். சரி, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் இருந்துட்டு ஒரு யூடியூப் கிரியேட்டரு வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்மளால் வந்துட்டு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யூடியூப் தரப்பில் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டுன்னா அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாஸை அவங்க தரப்பில் இருந்துட்டு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வீடியோவோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் ஐடியாஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறதால ஆடியன்ஸை சீக்கிரமாக உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியும்.
இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ப்ளஸ் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்த முடியும். இது உங்கள் எல்லாருக்குமே காமனாக தெரியும். பட் உங்களோட வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான், இல்லை உங்கள் வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸுக்கு பிடிச்சா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பில் க்ரோத் ஆக முடியும். சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை என்னோட தரப்பில் இருந்த ஐடியாஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே, நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு அது என்ன அப்டேட்டுன்னு சொல்லி நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை மேக் பண்ண பாருங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க பண்ண வேண்டிய விஷயமே சப்ஸ்கிரைப் தான். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பட் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்க தேவையில்ல. ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதும். தேங்க்யூ.